பைபாஸ், வடமதுரை தென்னம்பட்டி பைபாஸில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே டீ நல்லாயிருக்கு, சூடாக பஜ்ஜி வடையெல்லாம் எப்போ போனாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நேராக ஹோட்டலுக்கு போகலாம். ஹோட்டலில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். வடமதுரையிலேருந்து நேராக வந்து தென்னம்பட்டி பைபாஸ் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம இப்போ கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ நான் எங்கேருந்து போகிறேன் அப்படின்னா, கனரா பேங்க்லேருந்து நான் கிளம்புறேன். கனரா பேங்க்லேருந்து நேராக போகும்போது அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட், வடமதுரை பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் போகணும். நம்ம போயிட்டுருக்க இடம் அப்படிங்கிறது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சக்தி ஜவுளி ஸ்டோர், அங்கனக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கனக்குள்ளே அந்த நீங்கள் திண்டுக்கல் போகிற ரோட்டில் போகாமல் நேராக அந்த பஸ் ஸ்டாண்ட் அதை தாண்டி அது போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து 3 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்து சுதனமாக போகணும். இந்த பஸ் ஸ்டாண்டு பகல் நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நான் ஒரு 8 மணிக்கு மேலே போனனால கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல போய் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் போகலாம். இந்த இடத்துலையே கொஞ்சம் அதாவது ஆக்சிடென்ட் ஜோன் தான் அது. அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக போகணும். அதை தாண்டி போகும்போது நம்ம நயரா பெட்ரோல் பங்க் இதெல்லாம் தாண்டி போனோம்னா அங்கே இதுதான் நம்ம பார்க்க வந்த ஏரியா. இந்த ஏரியா தான் இது 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தென்னம்பட்டி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நேராக அந்த பச்சை கலர் போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டு பக்கத்துக்கு கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் இருக்குது அன்னபூர்ணா ஹோட்டல். இங்கே செக் போஸ்ட் இருப்பாங்க, 2 வீலர் வரும்போது பார்த்துவாங்க, போலீஸ் வந்து இங்கே மறிப்பாங்க. அதே மாதிரி இந்த 4 ரோடு இங்கே ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும். கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கூட வந்து இப்போ ராத்திரி மனோஜ் அப்படிங்கிற ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவரும் பின்னாடியே வந்தார். அன்னபூர்ணா ஹோட்டல் அடைஞ்சாச்சு. அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். கடை கொஞ்சம் வந்து ஹோட்டல் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. போயிட்டு நம்ம போகிற அன்டைம் அப்படிங்கிறனால பஜ்ஜி எல்லாமே முடிஞ்சு, பப்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் சாப்பிட்டோம். டீ நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இவர் தான் ராத்திரி மனோஜ். டீ நல்லா இருந்துச்சு. டீ சாப்பிட்டு அந்த கடைக்கார ஓனர் கூட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தோம். ஒரு நல்ல ரிலாக்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிடுங்க.